வணக்கம். உங்கள் தமிழ் பவர் நியூஸ் உலகமெங்கும் கொண்டு செல்கிறது மக்களின் தேவைகளை. மக்கள் தேவைக்காகவே உருவாக்கப்பட்ட தமிழ் பவர் நியூஸ் ஆதரவு தரும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் எத்திலோடு ஊராட்சியில் உள்ள ஆவரம்பட்டி கிராமத்தில் சாக்கடை வாய்க்கால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சாக்கடை வாய்க்கால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இல்லை என்று பொதுமக்கள் புகார் கூறுகிறாங்க. இது குறித்து கள ஆய்வு செய்து இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அரசு அதிகாரிகள் இதனை பார்வையிட்டு நேரில் சென்றும் ஆய்வு செய்தும் மக்களுடைய தேவைக்கேற்ற பயனுள்ள வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் எத்திலோடு ஊராட்சியில் உள்ள ஆவரம்பட்டி கிராமத்தில் சாக்கடை வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். முறையாக கட்டப்படாததால் பயனற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. இதனை சீர்படுத்துவதற்கு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பக்கம் 5 அடி உயரத்திலும் ஒரு பக்கம் 3 அடி உயரத்திலும் சாக்கடை வாய்க்கால் அமைக்கப்பட்டிருப்பதால் பாதையில் நடந்து செல்லவோ வீட்டிற்கு செல்வதோ மிகவும் சிரமமாக இருக்கிறது. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது. பாலங்கள் கட்ட வேண்டிய இடத்தில் பாலங்கள் கட்டப்படாமல் இருக்கிறது. இதனால் தண்ணீர் முறையாக கடந்து செல்வதில் வாய்ப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. அரசு அதிகாரிகள், மாவட்ட உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து அப்பகுதி மக்களின் நீண்ட கோரிக்கையை முறையாக பயன்பாட்டிற்காக கொண்டு வருமாறு பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு மெயினான வழியில் போக்குவரத்து பாதை இல்லாமல் பிள்ளை வீட்டில் கஷ்டப்படுது. தெருவில் வண்டி வாசி எதுவுமே வரல. அந்தந்த வண்டி வீட்டுக்குள்ளே இருக்குது. கிளடு கட்ட ஊரம் அந்த பள்ளத்தில் விழுகுது. எங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு பால் நட கோயிலுக்கு பாதை போகிறது வீட்டுக்கிட்டே நல்ல நடவடிக்கை நல்ல வேலை பார்த்து விடணும். ஒசத்தணும். மக்கள் போக வர இடைஞ்சலாக இருக்குது. நாங்களும் வீட்டுக்குள்ளே புழங்க வைக்க புள்ள ஊட்டி பூரா இடைஞ்சலாக இருக்குது. எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து விடுங்க. அது ஒரு பக்கம் உயரம் ஏற்றிருக்காங்க சார், ஒரு பக்கம் தாழ்ந்துருக்கு சார். தாழ்ந்துருக்க டயத்தில் அப்படியே இது டேப்பர் அடிச்சு விட்டு மேலே மட்டமாக போட்டு சிலாப்பு மாதிரி போட்டு விட்டாதான் சார் அது சரியாகும். இல்லாட்டி பூரா ஒரு பக்கம் மண்ணு போட்டு நெப்பி அது வண்டி வாசியத்துக்கும் போக முடியாது சார். அதான் சார் நடமாட்டமும் இல்லை சார். அது சாமி கோயிலுக்கு போகிற பாதையிலேயே அதுவும் போட்டு போயிட்டாங்க சார். ஒன்று சைடு மட்டும் ஏற்றி விட்டு இப்படியே போயிட்டாங்க சார். 2 பக்கம் போட்டு நல்லா இது மட்டமாக போட்டு மண் அடிச்சு விட்டுருங்க சார். அதான் சார். ஆவரம்பட்டி ஆசை தம்பி. இப்போ போட்டிருக்காங்கன்றால் ஒரு முறையில்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் 5 அடி போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் 3 அடி போட்டிருக்காங்க. இந்த உயர்வு தாழ்வில் ஆனாலும் அந்த பக்கம் இருக்க மக்கள் ஊரம் அங்கிட்டு வர முடியல, போக முடியல. இதனால் குழந்தைகளும் உள்ளே விழுந்து ரொம்ப கையொடிஞ்சு ரொம்ப பாதிப்பாக ஏற்பட்டிருக்கு. அது போக அங்கிட்டு இருக்க வாகனங்களை இங்கிட்ட எடுத்துகிட்டு வர முடியல, உள்ளே போக முடியல. அது போக இதை ஒரே மட்டமாக்கி எங்களுக்கு சரிவர சிலாப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இல்லாட்டி இது இவ்வளோ வேலை பார்க்குறது, இவ்வளோ விஷயம் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அரசாங்கம் செலவழிச்சுட்டு அவங்க வாட்டு பண்ணி போட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் நாங்களும் பேசி பார்த்தோம். பிடிஎம் இடத்துட்டையும் பேசினேன், ஏஐசார்ட்டையும் பேசினேன், எங்கள் கிளர்க்கிட்டையும் பேசிட்டேன். ஆனால் அவங்க எந்த ஒரு பதில் ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுக்கு உடனடியாக அரசாங்கம் மேல் பார்வையிட்டு உடனடியாக இதை சரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இதோட மக்களோட சரிவர பண்ண முடியும். இல்லாட்டி இவங்களோட வாழ்வாதாரமும் சரி, இவங்களோட போக்குவரத்தும் சரி, இங்கிட்டிருந்து சாலை போக்குவரத்து எல்லாமே பாதிப்பாகுது. இதனால் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்கள் எல்லாருமே அடுத்த கட்டம் என்ன எங்களுக்கு பண்ண போகிறோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வர அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சிறந்த முறையில் உடனே இது ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்டா இது எங்களுக்கு முக்கியத்துவமான விஷயம். நாளைக்கு கம்மா பெரிய இருக்குது. இந்த கம்மா தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா இதை காட்டியும் பெரிய விஷயம். இந்த கம்மா தண்ணினால தான் நாங்கள் அதிகமாக அந்த வேலையை பார்க்க சொன்னோம். இதுக்கு தான் நான் எழுதி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து போட்டுட்டு இடையிலே போட்டு போயிட்டாங்க. இதை நான் கேட்டது எல்லாரும் கேட்டோம்.
அது உடனே இதுக்கு எனக்கு இவ்வளோதான் பண்டு என்னால் இப்போ என்ன செய்ய முடியும்னு அந்த கான்ட்ராக்ட்கார் குமார்ன்றவர் சொல்லிட்டு அவர் க்ளோஸ் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டாரு. இன்னைக்கூட இருந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இதை வந்து கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு உடனே இதை ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இதை முடிச்சு கொடுத்தா தான், இல்லாட்டி கம்மா தண்ணி ஊருக்குள்ள வந்துடும். இன்னும் மேலும் இருக்கிறதுல பூச்சிப்பட்டே உள்ளே வந்து ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு கஷ்டங்கள் கூட ஆரம்பிச்சிடும். மொத்தமாக இந்த 5 அடி போட்ட மாதிரி அங்கிட்ட 5 அடி போட்டு ஸ்லாப்பு போட்டு கொடுத்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாக வந்து சாக்கடை வாழ்வு. இல்லாட்டி இந்த சாக்கடை போட்டு வேஸ்ட்டு தான். மக்கள் பூரா அடுத்து பிரச்சனைக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு வர விடாத அளவுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.